ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதுவரைக்கும் நம்ம கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதாவது ஆர்வம் இருந்தால் நாம் எதை வேணாலும் கற்றுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு ஆர்வமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எதை வேணாலும் செய்வாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை வகையான பொருள்களையுமே விலை மலிவாகவும் அதே நேரத்தில் நல்ல தரமானதாகவும் நாம் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இந்த ஆப் மூலமாக நமக்கு தேவையான அத்தனை சாதனங்களையுமே வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு கிராமத்தில் கிராமம்னு சொல்லலாம், இல்லை ஒரு நகரத்தில் மன்னர் மாறு வேடத்தில் உலா வர்றாரு. தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே எந்த குறையும் இல்லாமல் நல்லாவே சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாம் நேரிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ரொம்பவே ஆர்வமாக வந்துக்கிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகர்வலம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் கதவு திறந்துருக்கு. அந்த வீட்டில் ஒரு நபர் தறி வேலை பார்த்துட்ருக்காங்க. இவர் மன்னருக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மன்னர்லாம் இதெல்லாம் பார்த்ததில்லை இல்லையா. அவங்க வேறு லெவலு, அவங்க வேறு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த தறி நெய்கிறவரை பார்த்துட்டு பார்க்குறாரு. அவர் இடுப்பை சுற்றி மணி கட்டி இருக்குது, பக்கத்தில் ஒரு கம்பு கிடக்கு, கையில் ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காரு, அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மன்னருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, என்ன வேலை பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறது மன்னர் தான் அப்படின்னு சொல்லி இந்த தறி நெய்கிற நபர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா இது முன்னாடி அவரை பார்த்துருப்பார் போல். அதனால் மன்னர் தான் மாறு வேடத்தில் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியுது. அப்போ இவர் அதை வெளிக்காட்டிக்காமல் சொல்கிறாரு, நான் தறி நெஞ்சுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே வேலை பார்த்துட்ருக்குறீங்க, அது என்னது கையில் கயிறு கட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, அதே பாருங்கள், தொட்டிலில் என்னோடய குழந்தை தூங்கிட்டுருக்கு. அந்த குழந்தை அழுகும்போது நான் இந்த கயிறு எப்படி ஆட்டினேனாக்க அந்த குழந்தை தூங்கும், அழுகாது. அதுக்காக தான் நான் இங்கேருந்து எந்திரிச்சு போய் குழந்தைய ஆட்ட முடியாது, நான் வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லையா. அப்போ இந்த கயிறு எப்படி இழுத்தோம்னாலே அந்த குழந்தை தொட்டிலில் கட்டியிருக்கா இல்லையா, அந்த குழந்தைய ஆட்டி விட்ற மாதிரி இருக்கும், குழந்தை தூங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பக்கத்தில் என்னது பெரிய கம்பாக கிடக்கு, அந்த கம்போட நுனியில் ஒரு கருப்பு துணி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இதுவா, இது அங்கே பாருங்கள், வெளியில் தானியங்கள்லாம் காய வச்சுட்டு என்னோடய மனைவி வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த தானியங்களை காக்கா குருவி இதெல்லாம் சாப்பிட வந்துச்சுன்னா நான் இங்கே இருந்துக்கிட்டே இந்த கம்பை எப்படி ஆட்டினேன்னா அந்த துணி இங்கிட்டு வெளியில் ஆடும், அப்போ யாரோ விரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு காக்கா குருவிலாம் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் தறியும் நெஞ்சுக்கிறான், குழந்தையும் அள விடாமல் பார்த்துக்கிறேன், வெளியில் கிடக்கிற தானியத்துக்கும் காவலாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது என்னது இடுப்பை சுற்றி ஏதோ மணி மாதிரி தொங்குது அப்படின்னு சொல்லி. ஓ அதுவா, இது என்னோட வீட்டில் குழந்தைக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு போவாங்க என்னோடய ஒய்ஃபு. அந்த இங்கே ஒரு பூனை ஒன்று தெரியுது, அது கடகடான்னு ஏதாவது உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுனாக்கா நான் இந்த மணியை எப்படி ஆட்டுனேன்னா போதும், பூனை ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வேலையும் ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ட்டு இப்படி பார்க்குறாரு. இந்த தறி நெய்கிறவர் உட்காந்துருக்கிறதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு சன்னல் இருக்குது. அந்த சன்னலுக்கு வெளியில் ஒரு 4-5 குட்டியாக தலை தெரியுது. ஆமாம், அது யாரோ அந்த பக்கத்து சின்ன பசங்க இருக்கிற மாதிரி தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய வாய் சும்மா தானே இருக்குது, எனக்கு தெரிஞ்சதை நம்ம பக்கத்து வீட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நபர். இதை மன்னர் கேட்டுட்டு சொல்கிறாரு, சரி ஏன் சன்னலுக்கு வெளியில் நிற்க வச்சுட்டு எதுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இந்த பசங்களை இப்படி உட்கார வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, இல்லை அந்த பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க கால் சும்மா தானே இருக்குது,
அவங்களோட செவி கேட்குது, வாய் வழியாக படிக்கிறாங்க, கால் சும்மா தானே இருக்குது, அதனால் கொஞ்சம் மண்ணெல்லாம் வெட்டி போட்டு அதில் தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். இந்த பசங்க வந்து நான் சொல்லி கொடுக்குறத கேட்டுக்கிட்டே அந்த மண்ணெல்லாம் மிதித்து குழச்சி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த நபர். மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த மனுஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனுஷனை நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அப்போ அந்த மன்னர் கேட்குறாரு, இத்தனையும் ஒரு நபரால் செய்ய முடியுமா ஒரே நேரத்தில், எப்படி நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, என்ன மன்னா நீங்கள் வேறு, என்ன சார் நீங்கள் வேறு, இதை மன்னருங்கிறத வந்து இவர் காட்டிக்கவும் இல்லை, இவர் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கவும் இல்லையா. அப்போ சொல்கிறாங்க, இல்லை என்னோடய மனைவி வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த ஸ்டேட்டு, அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும், எனக்கு தமிழ் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வேர்ட்ஸு ஹிந்தியில் எழுதி போட்டுட்டு போவாங்க. அந்த பாருங்க போர்டில் எழுதியிருக்கு. அவங்க வந்து திரும்பி வர்றதுக்குள்ளார நான் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த 5 வேர்ட்ஸையும் நான் படித்து மனப்பாடம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நபர். மன்னருக்கோ தலையெல்லாம் சுற்றிருச்சு. அவ்வளோ ஒரு ஆச்சரியம். அப்படியே அந்த நபரை வந்து கொண்டாடுறாரு. இப்படி ஒரு மனுஷனுமே இந்த மாதிரி ஆர்வத்தோட இப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருந்தால் நாடு எங்கேயோ போயிடும் இல்லையா. இங்கே வந்து இந்த கஷ்டம் கவலை இதுக்கெல்லாம் வேலையே இல்லை இல்லையா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் ஆர்வம். நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இன்னும் நான் புதுசாக வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இன்னொன்று எல்லா நேரமுமே நான் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும், என்னால் எல்லாமே முடியும். நான் வீட்டில் இருக்கேன், மனைவி வேலைக்கு போகிறா, இங்கே இருக்கிற வேலைகள் அத்தனையுமே என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். என்னால் ஒரு நாளும் புதுசாக கற்றுக்கவும் முடியும். இப்போ இங்கே இந்த நபர் வந்து வேலை செய்கிறாரு. தனக்கு முன்னாடி என்னெல்லாம் வேலை இருக்கோ இத்தனையும் செஞ்சுட்டு தனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கவும் செய்கிறாரு. தான் ஒரு விஷயத்தை புதிதாக கற்றுக்கொள்ளவும் செய்கிறாரு. இப்போ இங்கே இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்? இவரோட ஆர்வம், என்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை. ஒன்றொன்னையும் நான் ஒரு நாளும் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். இது எல்லாமே சேர்ந்தது தானங்க மனுஷ வாழ்க்கை. ஆக மொத்தத்தில் நாம் தன்னம்பிக்கையோடவும் ஆர்வத்தோடையும் இருந்தால் ஒரு நாளுமே நாம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் முடியும், தனக்கு தெரிஞ்சதை கற்றுக்கொள்ளவும் முடியும். இது எல்லாமே ஆர்வத்தோட எனர்ஜியோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த லைஃப்பில் தோல்வி அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல தரமாகவும் நாம் வாங்கி பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.